2026 சட்டமன்ற தேர்தலின் வாக்குறுதிகளாய் தென்காசி தொகுதியில் எங்கும் ஒலிக்கப்பட்ட ஒற்றை வாக்குறுதி, நாங்கள் வெற்றி பெற்றால் இரட்டைக்குளம் கால்வாய் திட்டம் உடனடியாக நிறைவேற்றி தரப்படும், இரட்டைக்குளம் கால்வாய் உடனடியாக கட்டமைக்கப்படும், இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான இரட்டைக்குளம் கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்படும். சட்டசபையில் செல்லும் பொழுது இந்த இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை நீங்கள் வாக்கு சேகரிக்கும் பொழுது இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்போம் என்று ஆலமரத்தில் வைத்து நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்த காரணத்தால் நாங்களெல்லாம் வெற்றி பெற்றோம். இரட்டைக்குளம் கால்வாய் திட்டம், சேர்வலாறு இரட்டைக்குளம் கால்வாய் திட்டம், சேர்வலாறு இதை பேசிவிட்டு சென்ற பிறகு இதுக்கு நான் சொன்ன விவசாயிகள் அத்தனை பேர்களும் என்னை வந்து ஏசவும் பேசவும், இந்த மாதிரி பொய் சொல்லிவிட்டீரே, நீங்கள் எல்லாம் இப்படி கூட்டு சேர்ந்து எங்களை கெடுத்து விட்டீர்கள் என்று திட்டினார்கள். அது எங்களுக்கு மன வருத்தமாக இந்த காரணத்தால் தான் நான் இதை இப்பொழுது இந்த டிவியிலே பேசுகிறேன். இதை செய்து தரா பட்சத்தில் அந்த சைடெல்லாம் நம்ம போய் நான் திமுக கூட்டணியிலே இன்னும் கூட்டமாக திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்கின்றது. நம்பிக்கை இருந்தாலும் அந்த சைடுகளுக்கு போய் ஓட்டு கேட்க போவதற்கு மனதில் பயம் இருக்கின்றது. அந்த அளவுக்கான மோசமான நிலை இருக்கின்றது. இரட்டைக்குளம் கால்வாய் திட்டம், இரட்டைக்குளம் கால்வாய் திட்டம், இரட்டைக்குளம் கால்வாய் திட்டம் என்ற ஒற்றை குரல். என்னதான் இது இரட்டைக்குளம் கால்வாய் திட்டம்? என்ன இந்த கூக்குரல்? எதற்கு இந்த அழுகுரல்? தென்காசி மாவட்டம், தென்காசி என்றாலே தாய் போல தழைக்க தேன் சிந்தும் காற்றில் பசுமை பேசும் வழக்கம். மேகங்கள் முத்தமிடும் மேட்டுப்பாறைகள், அவற்றின் மார்பில் விழும் அருவி ஓசைகள், குற்றாலம் கரையில் நீரின் நாதம், மனதை மயக்கும் இயற்கையின் பாடம், பசுமை வயல்கள் புன்னகை பூக்கும், பறவைகள் பாடலில் விடியல் தோன்றும், நீர்நிலைகள் நிலவொளி குடிக்கும் இரவில், நிலம் கனவாய் மிதக்கும் அமைதியில், மரங்கள் காற்றோடு காதல் பேச, மழை துளிகள் மண்ணில் இசை சேர்க்க, தென்காசி இயற்கையின் ஓர் ஓவியம். பார்க்கும் கண்களுக்கு அது என்றும் பேரின்பம். தென்காசி நிலம் தெய்வத்தின் வரம். தென்றல் வீசும் பொழுது மனம் நிறையும் தரும். அருவிகள் விழும் அந்த ஓசை கேட்டால் ஆன்மா இசையாய் மாறும் நேரம் தோறும் காலம். நீர்த்துளி முத்தமிடும் பாறை, அதில் வாழும் குளிர் நினைவுகள் மறை. நீர்நிலைகள் நிலவுடன் பேசும் இரவில், அமைதி வந்து குடியும் அந்த நேரத்தில். குளங்கள் நிறைந்து வானத்தை தாங்க, அதில் மீன்கள் கூட கனவுகளை வாங்க. மரங்கள் நிழலில் காற்று ராகம் பாடும், பறவைகள் சேர்ந்து இசைக்கும் ஆனந்த வேகம். பசுமை தழைக்கும் ஒவ்வொரு பாதையும், பார்க்கும் மனதில் விதைக்கும் சாந்தமும். தென்காசி இயற்கையின் உயிர் ஓவியம். நினைத்தாலே மனதில் மலரும் பசுமை கனவும். எங்கும் இன்பம், எங்கும் சுகம், எங்கும் பசுமை. இதுவே தென்காசி மாவட்டம். மேற்கு தொடர்ச்சி மலை தந்த கொடை. ஆனால் அதற்கு எதிர்மாறாக தென்காசியின் மறுபக்கம் சுரண்டைக்கு கிழக்கே சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள். ஒரு காலம் பசுமை பாடிய நிலம் இன்று வறட்சி வழி பேசும் நிலம். அருவிகள் ஓடிய பாதை இன்று வறுமை. அவற்றின் ஓசை நினைவில் மட்டும் ஒரு நிலைமை. நீர்நிலைகள் கண்ணீர் வற்றி போனது. நிலா பார்த்த குளங்கள் மண்ணாகி விட்டது. பிளந்த மண் பசி கொண்டு கூவி அழைக்க, மழை மட்டும் வராதே என்று வானம் சிரிக்க, பசுமை போர்த்திய வயல்கள் கருமையாய் மாற, வாழ்வின் நம்பிக்கை மெல்ல மெல்ல சோர, மரங்கள் கூட தங்கள் நிழலை இழந்தது. காற்று கூட வறண்ட குரலில் கதறியது. மனிதன் பார்த்து நிற்கும் அந்த பாழ்மை, இயற்கை சொல்வது என்னை காப்பாற்று என்று அழைப்பு தன்மை. ஒரு காலம் நீர் ஓடிய நதி பாதைகள், இன்று மண்ணில் மறைந்த நினைவு பாதைகள். குளங்கள் நிரம்பி வானத்தை தாங்கிய காலம், இன்று குப்பை மூழ்கிய பாழ்நிலம் ஆன காலம். நீர்வழி பாதைகள் நெருங்கி சுருங்க, மனிதன் கை வைத்து அவற்றை முடக்க, அழிந்து போன நீர்த்தடங்கள் அமைதியில் கதரும். அவற்றின் குரல் யாருக்கும் கேட்காமல் மறையும். மழை வந்தாலும் ஓட வழியில்லை. நிலம் தாகம் தீர்த்த நதி எங்கேயும் இல்லை.
ஆக்கிரமிப்பு நிழல் பரவி நிற்க இயற்கையின் உயிர் மூச்சு மெல்ல மங்க, வறட்சி வந்து வேரை வறுக்க, வாழ்வின் நம்பிக்கை மணலில் மறைய, என்னை காப்பாற்று என்று நிலம் கேட்க, மனிதன் மனம் மட்டும் இன்னமும் தாமதிக்க, தென்காசி கிழக்கே கண்ணீர் துளி மறைந்த நிலம், நாளை மழை வர வேண்டும் என்று காத்திருக்கும் உயிர் உலகம். தென்காசியின் மறுபக்கம் இன்று வலி பேசும் நிலம், மழை வரும் நாளை காத்திருக்கும் உயிர் நிலம். இதுதான் வாடியூர், கரையாளனூர், ஊத்துமலை, குறிஞ்சான்பாடி சுற்றுவட்டார விவசாயிகளின் கதறல். நீரையே பார்க்காமல் கண்ணீர் கூட வற்றி போன வாழ்க்கை, பாழாய் போன, காணாமல் போன, கரைந்து போன விவசாயிகளின் கண்ணீர் கதை. இரட்டைக்குளம் கால்வாய் மேற்கு தொடர்ச்சி மலையின் கால்வாயில் பிறந்த குளம். ஒரு காலத்தில் சுரண்டைக்கு கிழக்கு இடைப்பட்ட 20 கிராமங்களில் உள்ள குளங்களை நிறைத்துவிட்டு ஊத்துமலை குளம் நிறைந்து அழகிய பாண்டிபுரம் கடந்து சிற்றாற்றில் கலந்தது. ஆனால் இப்பொழுதோ சாம்பவர் வடகரை சுரண்டைக்கு தென்பகுதியில் திருப்பிவிடப்பட்டு அனுமன் நதியில் கலந்து கடலில் வீணாய் கலக்கிறது. இதனால் ஏற்பட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலான வறட்சி, அழிவு, ஆப்பிரிக்க சகாரா பாலைவனமாய் மாறிப்போன காட்சி. இதற்கு காரணம் ஆக்கிரமிப்பு, நீர்வழி பாதையின் அழிப்பு. இடைப்பட்ட அழிந்து போன இந்த 6 கிலோமீட்டர் அளவிற்கான கால்வாயை மீண்டும் நிறைவேற்ற அன்றைய முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராசரால் கால்வாய் திட்டம் நிறைவேற்ற அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆட்சி மாறியது, காட்சியும் மாறியது. அனைத்து கோப்புகளும் கிடப்பில் உறங்கியது. அவ்வப்பொழுது தேர்தலின் பொழுது ஒலிக்கும் இந்த வார்த்தை இரட்டைக்குளம் கால்வாய் திட்டம் ஆட்சிக்கு பின் உறங்க சென்றுவிடும். அரசாள்பவர்களுக்கு ஞாபகம் இருக்காது, அரசு அதிகாரிகளுக்கும் மக்களின் கதறல் குரல் கேட்காது. என்னதான் இந்த இரட்டைக்குளம் கால்வாய் திட்டம்? எதற்கு இந்த இரட்டைக்குளம் கால்வாய் திட்டம்? கடந்த ஆட்சியாளர்களால் நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்ட தென்காசி மாவட்டம் சுரண்டை ஊத்துமலை இரட்டைக்குளம் கால்வாய் திட்டம் பொய் கூறி வாக்குறுதிகள் அளித்த அரசியல்வாதிகளுக்கும், படித்து அதிகாரிகளாக மக்கள் வரி பணத்தில் சுகமாய் வாழும் ஏட்டு சுரக்காய்களுக்கும் இதோ அந்த இரட்டைக்குளம் கால்வாய் திட்டம். தன் காலத்திலாவது இந்த இரட்டைக்குளம் கால்வாய் திட்டம் நிறைவேற்றிவிடும் என்று ஏக்கத்தோடு உயிர் காத்து ஏங்கி தவிக்கும் விவசாயான கரையாளனூர் துரைராஜ் அவர்களின் விளக்கம். இரட்டைக்குளம் கால்வாய் திட்டம் 6 கிலோமீட்டர் தான். அதற்குள் அரை நூற்றாண்டு கடந்து விட்டது. தன் காலம் கடந்துவிடக் கூடாது என்று களத்தில் குதித்து விட்டார் தென்காசி வேட்பாளர் விவசாயி கரையாளனூர் துரைராஜ். இரட்டாகுளம், இதான் இரட்டாகுளம், 2 குளம். இந்த குளத்திலிருந்து தான் நமக்கு கால்வாய் எடுத்து இது மெயின் ரோடு, சங்கரமயில் மெயின் ரோடு, சுரண்டை டு மெயின் ரோடு, அடுத்தப்பில் ஆனைகுளம் ரோடு, காமராஜர் கலைக்கல்லூரிக்கு தென்பக்கமாக புதிய தனியார் இடத்தை கையகப்படுத்தி அடுத்தப்பில் வாடியூர் ரோடு, வாடியூர் ஆனைகுளம் ரோடை கடந்துட்டாலே நமக்கு நீர்வழிச்சாலை இருக்குது. அதுபோக 4 கிலோமீட்டர் தான் நமக்கு எடுக்க வேண்டியது இருக்குது. இந்த கவர்மெண்ட்டுகள் எல்லா கவர்மெண்ட்டுகள் வரும்பொழுதெல்லாம் நமக்கு என்ன சொல்கிறார்கள், நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டு, ஆனால் இதுவரை கர்ம வீரர் காமராஜர் போட்ட திட்டத்தை இவங்களால நிறைவேற்றவே முடியலை. ஆண்டவர்களையும் இனி ஆள துடிப்பவர்களையும் நம்பி பிரயோஜனமில்லை என்று நினைத்து தென்காசி மாவட்ட விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக தென்காசி வேட்பாளராய் களம் இறங்குகிறார் விவசாயி கரையாளனூர் துரைராஜ். வெண்டைக்காய் சின்னத்தில் வெற்றி கிட்டுமா என்று தெரியவில்லை. ஆனால் எங்களால் வெற்றி பெற இருப்பவன் தோற்பான், தோற்பவன் வெற்றி பெறுவான். அப்பொழுது இந்த உலகம் புரிந்து கொள்ளும் விவசாயி இந்நாட்டின் முதுகெலும்பு என்று. இரட்டைக்குளம் கால்வாய் திட்டம் இனி எவனிடமும் கையேந்த மாட்டோம். ஏற்பிடித்த கை நமக்கு நாமே என்று இந்த திட்டத்தை சிறுக சிறுக பணம் சேர்த்து எங்களால் நிறைவேற்றப்படும். காத்திருக்க மாட்டோம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, வெற்றி பெற இருப்பவன் தோற்பான், தோற்பவன் வெற்றி பெறுவான். அதுவே விவசாயியின் வெற்றி. வெல்லட்டும் விவசாயிகளின் ஒற்றுமை. வெற்றியின் சாட்சியமாய் நிற்கும் இரட்டைக்குளம் கால்வாய்.